எடப்பாடி பழனிசாமிக்கு ஓபிஎஸ்ஸை கண்டு அச்சம், ஓபிஎஸ்க்கு அக்செப்டன்ஸ் அதிகங்கிறதுல அவருக்கு கலக்கம் இருக்குது. இரட்டை தலைமைங்கும் போது ஒருவேளையில் அதிமுக வெற்றி பெற்றால் தான் கவிழ்க்கப்பட்டு ஓபிஎஸ் சிஎம் ஆயிடுவாருங்கிற அச்சம் அவருக்கு இருந்தது. அதனால தான் ஒற்றை தலைமைன்னு ஓபிஎஸ் அவர் நீக்கினார். அப்போது எடப்பாடியோட நோக்கம் என்னன்னா 13 வருஷம் கலைஞர் மாதிரி ஆட்சிக்கு வராமல் இருந்தாலும் பரவாயில்ல, கட்சி தன் கையில் இருக்கணும், தான் ஒரு ஒற்றை தலைமையாக ஒரு கட்சிக்கு தலைமையேற்று நடத்தணும், தான் தனக்கு கட்டுப்பட்டு எல்லாரும் நடத்தணுங்கிறது தான் அவருக்கு நோக்கமே தவிர வெற்றிங்கிறது அவருக்கு நோக்கம் கிடையாது. ஸோ அந்த வகையில் அவர் 2 விஷயத்தில் தெளிவாக இருப்பாருங்கிறத நானே சொன்னேன். யாரையும் உள்ளே சேர்த்துக்கிட்டு மீண்டும் 50-50 இரட்டை தலைமை 2 கையெழுத்துங்கிறதுக்கு எடப்பாடி போக மாட்டார். அவர் தான் 20% வந்துட்டாலும் இது நானே பிரச்சாரம் பண்ணி நானே 10.5 கொடுத்து நானே வன்னியரின் பெருந்தலைவராகி நானே எடுத்த ஓட்டு, இந்த ஓட்டு எனக்கு போதும், நான் இன்னொருத்தரை சேர்த்து என்னோட அதிகாரத்தை நான் யாருக்கும் ஷேர் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறதுல அவர் உறுதியாக இருப்பாருங்கிறத நான் தொடர்ந்து சொன்னேன். இன்னொன்னையும் உறுதியாக சொன்னேன், அவர் கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டுக்காக பாஜக பக்கமும் போக மாட்டாருங்கிறத நாம் சொன்னோம். அதில் தான் விவரம் தெரியாமல் புடம் தெரியாமல் சாமி ஆடுற கதையாட்டு தமிழிசையும் நயனார் நாகேந்திரனும் எடப்பாடியே துரத்துறம் பிறகு இவங்க வெக்கம் கூச்ச நாச்சம் இல்லாமல் தமிழிசையும் வெக்கம் மானம் சூடு சொர்ணம் இல்லாமல் அதிமுக கூட்டணின்னு பேசிட்டு திடுறாங்க. தமிழிசையும் நயனார் நாகேந்திரன் ஏன்னா அவர் வரமாட்டார், வந்தால் அவர் கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு அவருக்கு போயிருன்னு அவர் தெள்ள தெளிவாட்டே இருக்கிறார்.